வணக்கம். இன்னைக்கு பேபிகார்ன் கோல்டு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பேபிகார்ன் 10, மைதா மாவு 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சை சாறு 1/4 டீஸ்பூன், தண்ணீர் தேவையான அளவு, எண்ணெய் பொரித்தெடுக்க. பேபிகார்னை இந்த மாதிரி நீளமாக 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து தடவிக்கோங்க. இப்போ அது கூட மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் 1/2 ஸ்பூன், மைதா 1/2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. இப்போ இன்னொரு பவுலில் மைதா மாவு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, உப்பு, மிளகாய்த்தூள் இது 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பேபிகார்னை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு கோல்டு கலர் வரும்போது இதை நம்ம எடுத்துடலாம். பேபிகார்ன் கோல்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.